முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் கொழும்பு ஃப்ளவர் வீதியில் உள்ள அவரது அரசியல் அலுவலகத்தில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நளின் பண்டார, முன்னாள் சபாநாயகர் மஹிந்தயா பாபேவர்தன, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிமால் ஸ்ரீபாலடி சில்வா மற்றும் துமிந்த திசாநாயக்க, பொதுஜன ஐக்கிய முன்னணியின் அனுர பிரியாதர்ஷனேயாப்பா, தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவர் பழனி திகம்பரம், ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மனோ கணேசன், இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான், பிவித்துரு ஹெல உரிமையவின் தலைவர் உதய கமான்பில, புதிய ஜனநாயக முன்னணியின் அசங்க நவரத்ன, சுகீஸ்வர பண்டார மற்றும் வீரகுமார திசாநாயக்க, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான பிரமித்த பண்டார தின்னகோன், பிரேம்நாத் சி துலவத்த, நிமால் லாங்சா, முகமது முசாமில், ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ர அபேவர்தன, பொதுச் செயலாளர் தலதா அத்துக்கூரல, தேசிய அமைப்பாளர் சாகல ரத்நாயக்க மற்றும் முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ ஆகியோர் பங்கேற்றிருந்தனர். தேசிய மக்கள் சக்திக்கு அதிகாரம் கிடைக்காத உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் தீர்மானிக்கப்பட்டதாக கூட்டத்தின் முடிவில் ஐக்கிய தேசிய கட்சி அறிவித்தது. சர்வஜன அதிகாரம் கட்சியின் தலைவர் திலீப் ஜாவீர தொலைபேசி ஊடாக இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றதாக ஐக்கிய தேசிய கட்சி அறிவித்திருந்தாலும் அதனை திலீப் ஜாவீர நேற்றிரவே நிராகரித்து சமூக வலைதளத்தில் பதிவொன்றை இட்டிருந்தார். தான் பங்கேற்றதாக கூறப்பட்ட கருத்தை உடனடியாக திருத்துமாறு ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ர அபேவர்தனவுக்கு அறிவித்ததாக அந்த பதிவில் அவர் குறிப்பிட்டிருந்தார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் கூடிய கூட்டத்துக்கு இணக்கம் தெரிவிக்கிறதா? கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்துக்கு முன்பாக இது தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவரிடம் வினவுவதற்கு முயற்சிக்கப்பட்ட போதிலும் அந்த முயற்சி பலனளிக்கவில்லை. எனினும் எதிர்க்கட்சித் தலைவரின் ஊடக பேச்சாளர் பிரசித் ஸ்ரீவர்தனவிடம் நாம் இது தொடர்பில் வினவினோம். அவர் வழங்கிய பதிலே இது. மேற்கோள் ஆரம்பம். ஆட்சி அமைப்பதற்கு முன்னதாக உறுப்பினர்களை நியமிக்க வேண்டும் அல்லவா? இதுவே முதல் பணி. எனவே உறுப்பினர்களை இந்த வாரத்திற்குள் நியமித்தே ஆட்சி அமைப்பது தொடர்பில் இறுதி தீர்மானத்தை எடுக்க முடியும். உறுப்பினர்களை தெரிவு செய்யும் செயற்பாட்டையே தற்போது செய்து கொண்டிருக்கிறோம். மேற்கோள் முடிவு. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் நளின் பண்டார அது தொடர்பில் தெளிவுபடுத்துவதற்காக இன்று ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார். ஐக்கிய மக்கள் சக்தியின் ஊடக பிரிவு இது தொடர்பில் ஊடகங்களுக்கு அறிவித்திருந்ததுடன் காலை 10:30க்கு நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த ஊடக சந்திப்பில் நளின் பண்டார பங்கேற்கவில்லை. அவருக்கு பதிலாக முஜிபுர் ரஹ்மானே பங்கேற்றார். ஆம், கட்சிக்கு அறிவித்ததன் பின்னரே அவர் பங்கேற்றார். அங்கு விசேடமான தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட்டதாக எனக்கு தகவல் பதிவாகவில்லை. எதிர்க்கட்சிக்கு அறிவித்துவிட்டே அவர் சென்றார். ஐக்கிய மக்கள் சக்தி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைவதற்கு விரும்புகிறதா? கட்சியின் பொதுச் செயலாளர் இது தொடர்பில் தெளிவுபடுத்தினார். மேற்கோள் ஆரம்பம். ரணிலுடனா? எதிர்க்கட்சி என்ற வகையில் எந்த ஒரு கட்சியுடனும் இணைந்து செயற்படுவதற்கு தீர்மானித்துள்ளோம் அல்லவா? ரணிலா என்பதில் பிரச்சனை இல்லை. மேற்கோள் முடிவு. ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் SM மரிக்காரிடமும் இது தொடர்பில் ஊடகவியலாளர்கள் வினவினர். இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு முன்னதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாச மக்களுக்கு முன்பாக இவ்வாறானதொரு வாக்குறுதியை வழங்கியிருந்தார். நானும் அவரும் இவரும் இணைவதற்கான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தலைப்புச் செய்திகள் ஒலிபரப்பாகின்றன. சஜித்தும் மஹிந்தவும் ரணிலும் இணைய உள்ளதாகவும் கூறுகின்றனர். அது பாரியதொரு பொய்யாகும். எவருடனும் இணைவதற்கான எண்ணம் எமக்கில்லை. கட்டாயமாக ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் விசேட வெற்றியை ஈட்டும் என்பதில் நாம் மிகுந்த நம்பிக்கையுடன் இருக்கின்றோம். எதிர்க்கட்சித் தலைவரின் இந்த நிலைப்பாடு தொடர்ந்தும் செல்லுபடியாகின்றதா? ஏனைய அணியினர் எமக்கு அதிகாரத்தை வழங்குவதற்கு இணங்குவார்களாயின் அவர்களுடன் இணைந்து இந்த வேலை திட்டத்தை முன்னோக்கி நகர்த்துவோம். அவ்வளவுதான். ஏனெனில் உள்ளூராட்சி மன்றங்கள் என்பது இது திருடர்களை பிடிப்பது தொடர்பான விடயம் அல்ல. ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச கலந்து கொண்டார். ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைக்கும் தீர்மானத்திற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இணங்குகின்றதா?
ரணில் விக்ரமசிங்க இந்த நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி ஆவார். எனவே அவர் எம்மை கலந்துரையாடலுக்கு அழைத்த போது எமது கட்சியின் கருத்தை வெளிப்படுத்தவும் அந்த குழுவுக்கு எமது கருத்துக்களை தெரிவிக்கவும் எமக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது. எதிர்வரும் காலங்களில் எமது கொள்கைகளுக்கு ஏற்ப ஒவ்வொரு சபைகளிலும் பொதுமக்களின் கருத்துக்களுக்கு ஏற்பவும் எமது அரசியல் தீர்மானங்களை மேற்கொள்வோம் என நாம் கூறினோம். எனவே அது தொடர்பில் நாம் தெளிவுபடுத்தியுள்ளோம். ரணில் விக்ரமசிங்கவுடன் உடன்படாததால் தான் நீங்கள் விலகி செல்கின்றீர்கள். தற்பொழுது நீங்கள் முன்னோக்கி பயணிக்கப் போகின்றீர்களா? நாம் கட்சியுடனேயே கலந்துரையாடினோம், நபரோடு அல்ல. இவர்கள் அனைவரும் எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றார்கள் அல்லவா? அதாவது அரசாங்கத்துக்கு எதிரான கருத்து கொண்டுள்ள அரசியல் முகாம், இடதுசாரி அரசியல் முகாமை ஒன்றிணைக்க வேண்டிய முக்கிய பொறுப்பு எனக்குள்ளது என நம்புகின்றேன். தேசிய அமைப்பாளரின் நிலைப்பாடு இவ்வாறு இருக்கும் போது கட்சியின் பொதுச் செயலாளர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். கட்சி என்ற ரீதியில் அவ்வாறான கூட்டணி மூலம் ஆட்சி அமைக்க கூடாது என நான் நம்புகிறேன். ஒரு பரந்த நோக்கமாக 2029ஆம் ஆண்டில் அதிகாரத்தை நிறுவும் ஆரம்ப இலக்காக மாத்திரமே நாம் இதனை பார்க்கிறோம். ஆனால் நாம் இந்த சந்தர்ப்பத்தில் உள்ளூராட்சி மன்றங்களில் தனித்தனியாக ஆட்சி அமைக்கும் போது அந்த உள்ளூராட்சி மன்றங்களில் உள்ள மக்களின் கருத்துக்களுக்கு ஏற்ப செயல்படுவோம். அந்த கருத்தை மதித்து தேவையானவற்றை செய்வோம். ஒரு கட்சியாக கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்க நாம் முரண்பட மாட்டோம். ஃப்ளவர் வீதியில் உள்ள ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெறுகின்றது. அந்த கலந்துரையாடலில் என்ன நடக்கும்? ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் அவ்வாறான கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளும் கட்சிகளும் ஒன்றிணைய முடியும். எனினும் கட்சி என்ற ரீதியில் நாம் எப்போதும் இடதுசாரி கட்சிகளுடன் இருந்து வரும் கட்சியாகவே இருக்கிறோம். எமது கொள்கையுடன் முன்னோக்கி செல்வதற்கு பதிலாக எதிர்கொள்கைகளுடைய தனிநபர்கள் அல்லது கட்சிகளுடன் ஆட்சி அமைப்பது என்ற சிறு காரணத்திற்காக மாத்திரம் ஒன்றிணைந்து செயற்படும் இயலுமை எமக்கு கிடையாது. இதேவேளை ரணில் விக்ரமசிங்கவுடன் கலந்துரையாடலில் நேற்று பங்கேற்ற பல்வேறு தரப்பினர் கொழும்பு கொள்ளுப்பட்டியில் சொகுசு ஹோட்டல் ஒன்றில் தற்போது மீண்டும் கலந்துரையாடலில் ஈடுபட்டு வருகின்றனர். அதில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்த சிலரே இவர்கள். තව පොඩ්ඩක් හිටියොත් බලාගත්ත හැකි. නෑ ඉන්න පොඩ්ඩක් ඉඳලා බලා ගන්න පුළුවන්. පොඩ්ඩක් හෙට කියන්නම්. එතද අද ඉවර වෙලාද? අපි දෙන්න. අද තීරණය. மக்களால் நிராகரிக்கப்பட்ட கட்சிகள் ஒன்றிணைவது அரசாங்கத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கிட்னன் செல்வராஜ் தெரிவித்தார். அதாவது ரணில் விக்ரமசிங்க என்பவர் இந்த நாட்டு மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு அரசியல்வாதி. மஹிந்த ராஜபக்சவின் அணி என்பது இந்த நாட்டு மக்களால் இன்று ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கும் ஒரு அணி. எதிர்க்கட்சி கூட்டணி என்பது மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு அணி. தர்ம அடி விழுந்திருக்கின்றது. இந்த அரசாங்கம் தொடர்ந்து இருக்குமாக இருந்தால் தங்களுக்கு தங்களுடைய பிழைப்புவாத அரசியலை முன்னெடுக்க முடியாது. அதனால் ரணிலின் கனவோ ராஜபக்சாக்களின் கனவோ சஜித் பிரேமதாசாவின் கனவோ இதில் நிறைவேறப் போவதில்லை. அதாவது பிற்போக்குவாத கூட்டு அணியால் அரசாங்கத்திற்கு எவ்விதமான பாதிப்பும் ஏற்படாது. இன்றும் நாம் அனைவருக்கும் தெரியும், சஜித் பிரேமதாச ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர். ஆனால் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளவில்லை, அவரையும் ஒதுக்கி இருக்கின்றார்கள். அதனால் எதிர்க்கட்சி தலைவராக பாராளுமன்றத்திலே நாளை செயல்பட போவது யார் என்ற கேள்வியை உருவாக்குவதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. ஏனென்று கேட்டால் இன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கும் நிலைமைகள் நாளை எதிர்க்கட்சி தலைவருக்கும் எதிர்க்கட்சி தலைவர் பதவிக்கும் சவால் விட்டிருக்கின்றது. மக்களின் ஆதரவோடு தேசிய மக்கள் சக்தி நாங்கள் பெரும்பான்மையாக கைப்பற்றி இருக்கும் உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்போம். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நேற்று நடைபெற்ற கூட்டத்துக்கு இலங்கை தமிழரசு கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவிக்கின்றார். நேற்றைய தினம் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடல் தொடர்பாக எமது கட்சிக்கு அறிவிக்கப்பட்டதாக எனக்கு தெரியவில்லை. பாராளுமன்ற குழு தலைவராக இருக்கிற எனக்கும் அது பற்றிய எந்த தகவல்களும் கிடைக்கவில்லை. நடைமுறையில் இருக்கிற ஒரு அரசாங்கத்தை கவிழ்ப்பதோ அல்லது இன்னொரு எதிர்க்கட்சியோடு சேர்ந்து புரட்சிகளில் ஈடுபடுகின்ற எண்ணங்கள் எங்களுக்கு இல்லை. எங்களுடைய பிரச்சனைக்கு, தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை தீர்ப்பதற்கான பிரச்சனைக்கு அவர்கள் எப்படி வருவார்கள்,
யார் யார் அதில் என்ன நல்லெண்ணங்களை கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே எங்களுடைய சந்தர்ப்பங்களும் எங்களுடைய முன்னேற்றங்களும் அமைந்திருக்கும். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான கூட்டுக்குள் சென்று எதிரணி செயற்பாட்டை செய்வதற்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தயாராக இல்லை என பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவிக்கின்றார். ரணில் விக்ரமசிங்க எங்களோட பேசியிருந்தார். ஆனால் அவருடைய அந்த கூட்டுக்குள் சென்று எதிரணி செயற்பாட்டினை செய்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை. எங்களுக்கு ஒரு தேசிய சம்பந்தமான விடயங்கள் இருக்கிறது. எந்த விடயத்திலே இவர்கள் கூட்டு செய்தார்கள் என்பது சற்று தெளிவாக இல்லை. அந்த வகையிலே எங்களை பொறுத்த மட்டுமே அந்த எதிரணி கூட்டம் என்பதிலே என்னென்ன காரணங்களுக்காக கூட்டப்படுவது என்பது தெரியாத பட்சத்தில் நாங்கள் இந்த அணிக்குள் போவது என்பதை யோசிக்கத்தான் வேண்டும். அந்த வகையிலே எங்களுடைய தேசியத்தோடு நிற்கிற தமிழ் தரப்புகளை நாங்கள் ஒன்றிணைக்க வேண்டும். அதன் பிறகுதான் மற்ற விடயங்களை நாங்கள் கையாள வேண்டும் என்பது என்னுடைய கருத்து.